திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், பெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகாய் என்று ஓதுவார் முன். அருணகிரிநாதர் அருளிச் செய்த திருப்புகழ். பாடல் 203. இருளழகம் அவிழ. திருவண்ணாமலை தல திருப்புகழ். இந்த பாடலும் சந்தமும் கடினமானது தான். வாங்க இப்போ நம்ம முருகப்பெருமானுடைய திருவருளோடு இந்த பாடலை பாடுவோம். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எங்களுடைய பதிவை எல்லாம் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். ஷார்ட்ஸில் ஒரு சமையல் வீடியோ போட்டிருந்தேன். எங்கள் வீட்டில் பாதாம் மரம் இருக்கும். கிராமம் இல்லையா, திடுக்குன்னு வந்துட்டாங்கன்னா வாழை இலைலாம் வாங்க முடியாது, மந்தார இலை தான் கிடைக்கும். அதனாலேயே நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு பாதாம் மரம் வளர்த்தோம். விதை நட்டு பாதாம் மரம் வளர்த்தோம். கடன்னு வளர்ந்துருச்சு. அதில் தினந்தோறும் இலை பறித்து தச்சு சாப்பிடுவோம். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாலும் டக்குன்னு அதில் தான் சாப்பாடு போடுவோம். அந்த வீடியோவை நேற்று சமையல் வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த ஒருத்தவங்க மரம் வச்சுருந்தாங்க, அதை வெட்டினாங்க, போய் ஆசையாக இலை பறிச்சுனாங்க. அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் இலை தைக்கிறது எப்படின்னுட்டு. குரு ஜெயன்றவங்க பார்த்துட்டு நானும் சின்ன வயசில் தைச்சிருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. சின்ன வயசில் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நல்ல அனுபவங்களெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திருச்சிற்றம்பலம். தன தனன தான தத்த தந்த தன தனன தான தத்த தந்த தன தனன தான தத்த தந்த தனதானா. இருளழகம் அவிழ மதி போதமுத்தரும்ப இலகு கயல் புரள 2 பார பொன் தனங்கள் இலக இடை துவள வலை பூசலிட்டிறங்க எவராலும் எழுத அரிய கலை நெகிழ ஆசை மெத்த உந்தி இனிய சுழி மடிவினிடை மூழ்கி நட்பொடு அந்த இதழ் அமுது பருகி உயிர் தேகம் ஒத்திருந்து முனிவாரி முருகு கமல் மலர் அமளி மீதினில் புகுந்து முகவனச மலர் குவிய மோகம் உற்று அந்து மொழி பதற வசம் அழிய ஆசையில் கவிழ்ந்து விடும்போதும் முழுதும் உணர உடைய முதுமா தவத்து உயர்ந்த பழுது இல் மறை பயிலுவா எனாதரித்து நின்று முனிவர் சுரர் தொழுது உருகு பாத பத்மம் என்றும் மறவேனே. ஒரு சிறுவன் மனம் அது செய்போதில் எய்த்து வந்த கிழவடிவு கொடு முகிடு வாசலில் புகுந்துலகு அறிய இவன் அடிமையாம் என கொணர்ந்து சபை ஊடே. ஒரு பழைய சருகு மடி ஆவணத்தை அன்று உரமொடு அவன் அது வலியவே கிழிக்க நின்றுதறி முறையீடு பழைய வேத வித்தர் தந்த சிறியோனே. அரிய உடு பதிகடவி ஆடகச் சிலம்பொடு அழகு வட மணிமுடி வியாழம் இட்டு அழுந்த அமரரோடு பலர் முடுகி ஆழியை கடைந்து அமுதாக அருளுமறி திருமருக வாரணத்தை அன்று அறிவினுடனும் ஒரு கொடியில் தரித்து
உகந்த அருணகிரி நகரில் எழு கோபுரத்து அமர்ந்த பெருமாளே. பா, எவ்வளோ அழகா நிறைய சொல்லியிருக்காரு. கடினமான பாடலும். வாங்க இப்போ நாம் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற பாடுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளும் அகலும். வாங்க இப்போ இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். அவர் வழக்கம் போல் அந்த பொது மாதர்களை பற்றி புகழ்ந்திருக்காரு. அவங்களாண்ட எப்படியெல்லாம் நான் கெட்டறிய அந்த ஆசையில் கவிழ்ந்து முழுகிவிட்ட சமயத்திலும் கூட எல்லாம் உணரும்படியான முற்றிய சிறந்த தவநிலையில் உயர்ந்ததும் குற்றம் இல்லாததுமான வேதத்தில் நெருங்கி விளங்குபவன் என்று விரும்பி போற்றி செய்து நின்று முனிவர்களும் தேவர்களும் வணங்கி உருகும் உனது தாமரை திருவடிகளை என்றும் மறக்க மாட்டேன். நான் எப்படியெல்லாம் இருந்தேன், அப்படியெல்லாம் இருந்து வந்தேன்னா உன்னுடைய திருவருளை நான் மறக்க மாட்டேன், உன்னுடைய திருவடியையும் மறக்க மாட்டேன். முனிவர்கள் தேவர்கள்லாம் உன்னை அப்படி வணங்குறாங்க, அந்த மாதிரி இருக்கிற உன்னுடைய திருவடியை நான் மறக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஒப்பற்ற சிறுவனான நம்பியூரன் என்னும் சுந்தரமூர்த்திக்கு திருமண சடங்கு செய்யப்படும் சமயத்தில் களைத்து வந்து ஒரு கிழ உருவம் கொண்டு வேகமாக முன் வந்து மணவாசலில் புகுந்து உலகோர் யாவரும் அறியும்படி இந்த சிறுவன் எனக்கு அடிமையாம் என்று ஒரு ஓலையை கொண்டு வந்து சபையோர்களின் மத்தியில் அறிவிக்க, ஒரு பழைய ஓலையில் எழுதப்பட்டு மடிந்து வைத்திருந்த பத்திரம் ஒன்றை வலிமையுடன் அந்த சிறுவன் வேணுமென்று பற்றி கிழித்தெறிய, அப்போது கை கால்களை உதறிக்கொண்டு இது முறையோ என்று கூச்சலிட்ட பழையவரும் வேதத்தை நன்கறிந்த முதல்வருமான சிவபெருமான் பெற்றருளிய குழந்தையே. சுந்தரருடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொல்லிட்டார் அருணகிரிநாதர். நம்ம சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சங்கிலி நாச்சியாரும் பறவை நாச்சியாரும் தான் அவருக்கு திருமணம் ஆகக்கூடிய பொருத்தம். ஆகையினால வேற ஒரு பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரே, இவருக்கு இங்கேருந்து கைலாயத்துலேருந்து போகும்போது நம்ம என்ன சொல்லி அமிச்சோம் அதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து, இது இல்லைடா அவன் வாழ்க்கைன்னு சொல்லி தடுத்தாட்கொண்டு ஒரு ஓலையை காமிச்சு, நீங்கள் வழி வழியாக எங்களுக்கு அடிமை, நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது, என்னை தான் பாடணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மாதிரி அந்த ஓலையை காமிச்சு அந்த ஓலையை சுந்தரர் கீழ்ச்சி போட்டுட்டு, இன்றைக்கி நம்ம 12ஆம் திருமுறையில் நேற்று அந்த பாடலை கேட்டிருப்பீங்க. அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தில் தான் அதை நான் சொல்லியிருக்கேன். இது இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தை அருணகிரிநாதர் அழகாக சொல்லிட்டார். அந்த வேதமெல்லாம் கற்றுணர்ந்த அவர் நம்மளை மாதிரி சராசரி ஜனங்க மாதிரி ஐயோ என் ஓலையை பிடுங்கி கீழ்ச்சி போட்டானே அப்படின்னு பதறிக்கின்னு கத்துறாராம், கூச்சலிடுறாராம். அதை அழகாக சொல்லி அவரோட பிள்ளையே அப்படின்றாரு. அவருடைய முதல்வருமான சிவபெருமான் பெற்றருளிய குழந்தையே, அருமையான சந்திரனை தூணாக இருக்கும்படி செலுத்தி வைத்து பொன் மலையாகிய மேரு மலையை மத்தாக வைத்து இரத்தின முடிகளை உடைய பாம்பாகிய வாசுகியை கயிறாக பூட்டி அழுத்தமாக தேவர்களோடு பலரும் விரைவுடன் பார்க்கடலை கடைந்து இறுதியில் அமுது வரச் செய்து அதனை தேவர்களுக்கு பகிர்ந்தளித்த திருமாலின் மருகனே. இந்த வரியை நம்ம பார்க்கறதுனால நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் கடைஞ்சி தள்ளி நமக்கு மேலே வரக்கூடிய அமுதத்தை தர வல்லவர். நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீரும். எப்படி ஒரு அழகான வரிகளை பாருங்க. பொன்மலையாகிய அருமையான சந்திரனை தூணாக இருக்கும்படி செலுத்தி வைத்து பொன்மலையாகிய மேரு மலையை மத்த ஆக்கி
ரத்தின முடிகளை உடைய பாம்பாகிய வாசியை வச்சு கயிறா வச்சுக்கிட்டு தேவர்களும் பலரும் விரைவுடன் பார்க்கடலை கடைந்து இறுதியில் அமுது வரச் செய்து அதனை தேவர்களுக்கு பகிர்ந்தளித்த திருமாலின் மருகனே அப்படின்றாரு. இந்த அமுதத்தை பகிர்ந்தளிக்கிறதுனால நம்மளுடைய செல்வ செழிப்பு கூடும். இன்னைக்கு நிறைஞ்ச மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை தினத்தில் இந்த திருமாலினுடைய அருமையான இந்த அமுது கடையிறத சொல்லியிருக்காங்க. பித்தர்கள் சாபம் நீங்கி எல்லாருக்கும் செல்வ செழிப்பு வரணும். பித்தர்கள் சாபம் இருக்கிறதுனால தான் தரித்திர நிலை, தடைகள், கல்யாணம் ஆகாதது, குழந்தை பேர் இல்லாதது, இதெல்லாம் பித்தர்கள் சாபம்னா என்ன? அவங்கள முறையாக வணங்காதது, அவங்களுக்கு அன்னமிடாதது, தான தர்மங்கள் செய்யாதது. நீங்கள் தான தர்மம்னா என்ன? தான தர்மம் அழகாக சொல்லியிருக்காரு நம்ம திருமூலர். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, உண்ணும்போது ஒரு கைப்பிடி, பசுவுக்கு ஒரு வாயுரை. உங்களால் முடிஞ்சது அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல சொல்லு. இந்த நாளை விட சிறந்தது ஒன்றும் இல்லைன்ட்டார். இதெல்லாம் சொல்லுங்கள். முடிஞ்சவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு தினம் யாருக்குன்னா ஒருத்தருக்கு அன்னம் இடுங்க. முடிஞ்சவங்க செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சாவே பித்திரு சாபங்கள்லாம் நீங்கும். அப்போ நம்மளுக்கு செல்வ செழிப்புக்கு குறையே இருக்காது. பார்ப்பாங்க, இட்டாருக்கு இட்ட பலன் தலைமையிலன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி அடிக்கடி இதை சொல்லுவாங்க, இட்டாருக்கு இட்ட பலன் தலைமையில காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அதை தெய்வம் நம்மளுக்கு தேவையான நேரத்துக்கு இப்போல்லாம் அதை மாற்றி மறுவடிவில் நமக்கு என்ன வேணுமோ அதை செய்ய காத்திருக்கிறார். வாங்க. சேவலை அன்று முன் யோசனையுடன் ஒரு கொடியில் நிறுத்தி மகிழ்ந்து திரு அண்ணாமலையில் கோபுர வாயிலில் எழுந்தருளியிருக்கும் பெருமாளே. அழகாக நம்ம உள்ளே நுழைஞ்சோடனே கோபுர வாசலில் முன்னே நுழைஞ்ச உடனே என்ன முதல்லையே முருகர் இருக்கார். அந்த கம்பத்து இளையனார் அந்த முருகரை சேவிச்சுட்டு தான் நம்ம உள்ளே போகணும். அதை அழகாக சொல்லியிருக்கார். வாங்க இப்போ நாம் சேர்த்து எழுதின பாடலை பாடுவோம். நான் எந்த திருப்புகழ் வகுப்புலையும் போய் படிக்கலை. இதில் பிழை எதுவும் பார்க்காதீங்க. திருச்சிற்றம்பலம். இருளழகம் அவிழ திருவருணை தல திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளி செய்தது 203. தன தனன தன தனன தான தத்த தந்த தன தனன தன தனன தான தத்த தந்த தன தனன தன தனன தான தத்த தந்த தனதானாம் இருளழகமவிழ மதி போத முத்தரும்ப இலகு கையல் புரள இருபார பொற்றனங்கள் இலகை இடை துவள வளை பூசலிட்டிரங்க எவராலும் எழுதறிய கலை நெகிழ ஆசை மெத்த உந்தி இனிய சுழி மடுவினிடை மூழ்கி நட்பொடந்த இதழமுது பருகியுயிர் தேகமொத்திருந்து முனிவாரி முருகு கமல் மலரமலி மீதி நிற்புகுந்து முகவனச மலர் குவிய மோகமுற்றழிந்து மொழி பதற வசமழிய ஆசையிற்க விழுந்து விடுபோதும் முழுதுணர உடைய முதுமாத வத்துயர்ந்த பழுதில் மறை பயிலுவ எனதாரித்து நின்று முனிவசுரர் தொழுதுருகு பாத பத்மம் என்று மறவேனோ ஒரு சிறுவன் மனமது செய் போதிலைத்து வந்து கிழவடிவு கொடுமுடிகி வாசலிற் புகுந்து உலகறிய இவன் அடிமையாம் எனக் கொணர்ந்து சபையூடே ஒரு பழைய சருகுமடி ஆவணத்தை அன்று மொடவனது வலிய கிழிக்க நின்று உதறி முறையிடு பழைய வேத வித்த தந்த சிறியோனே
அரிய உடுபதி கடவி யாட கச்சிலம்போ தழகு மணிமுடி வியாழமிட்டழுந்து அமரரோடு பலர் முடுகி ஆழியை கடைந்து அமுதாக அருளுமறி திருமருக வாரணத்தை அன்று அறிவினுடன் ஒரு கொடியிலே தரித்து கந்த அருணகிரி நகரில் எழு கோபுரத்தமர்ந்த பெருமாளே. அறிவினொடொரு கொடியிலே தரித்து கந்த அருணகிரி நகரில் எழு கோபுரத்தமர்ந்த பெருமாளே. திருச்சிற்றம்பலம். எவ்வளவு ஒரு அழகான வரலாறு அமைந்த திருப்புகழ். சுந்தரருடைய தடுத்தாட்கொண்ட புராணம். அந்த கடலை கடைந்து அமுது எடுத்து தேவர்களுக்கு அளித்த வரலாறு. இதெல்லாம் இரண்டும் சொல்லி இருக்கிறதுனால நம்மளுடைய வல்லடி வழக்கெல்லாம் தீர்க்க அந்த சிவபெருமான் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த முருகப்பெருமானுடைய திருவருளும் நம்மளுக்கு கிடைக்கும். மகாலட்சுமியை அந்த கடைந்து அதில் அமுது அந்த பார்க்கடல்லேருந்து எடுக்கிறாங்க. நம்மளுக்கு நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது இந்த பார்க்கடலை கடையிறது சொல்கிறது. அதிலேருந்து அமுதத்தை எடுக்கிறது. அந்த அமுதத்தை உண்ண நம்மளுக்கெல்லாம் நோயெல்லாம் நீங்கி இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும். அந்த கம்பத்து இளையனார் நம்மளுக்கு காட்சி கொடுக்கணும். நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீரணும். நோய் நீங்கி நல்லருள் பெறணும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், தனபலம், தானிய பலம், சகல ஐஸ்வர்ய பலமும் சந்தான பலமும் எல்லாம் கிடைக்கணும்னு எல்லோரும் வேண்டி வணங்கி இந்த மகாலய அமாவாசை தினத்தில் அனைவரும் முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணுங்க. சிவனுக்கு வழிபாடு பண்ணுங்க. மகாவிஷ்ணுக்கு அவர் தான் பித்தர்களுடைய பெண்டத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறவர். தர்ப்பணம் பண்ணுறவங்க தர்ப்பணம் பண்ணுங்க. இன்றைக்கு மகாலய வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க. உங்களுடைய முன்னோர்களை எல்லாம் நினச்சி யாருக்கேனும் அன்னம் இடுங்க, சொல்லி அன்னம் இடுங்க. 4 பேருக்கு இதையெல்லாம் செய்து வழிபாடு பண்ணுங்க. சிறப்பாக அமையும். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.